குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரஞ்சியின் கோடான கோடி வணக்கம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வருகிறது. எல்லாத்துக்கும் தெரியும். 2024, 25 தமிழ் புத்தாண்டு. அந்த ஒரு வருடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ராகு கேது 12, 6ஆம் இடத்துல இருக்குதுங்க. அதாவது இந்த ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். 12ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா 12ஆம் ராசியில ராகுவும் 6ஆம் ராசியில கேதுவும் இருக்கிறார். இதுல எந்த விதத்திலையும் ஒரு மாறுதல் இருக்க போறது இல்லை. அடுத்த வரக்கூடிய 12 மாதங்களும் பாத்தீங்கன்னா இந்த 2024, 25 தமிழ் புத்தாண்டு ராகு கேதுவோட பயிற்சி பார்க்க போறது இல்லைங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சனிங்கிற ஒரு கிரகமும் 11ஆம் இடம்ங்கிற ஒரு நல்ல பாவத்துல ஒரு வருடம் நீடித்து இருக்க போகிறார். கும்பத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார். அதே சமயத்துல இந்த குரு கரெக்டா இப்ப தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 16 நாள் கழித்து மே 1ஆம் தேதி ராசிக்குள்ளேயே மேஷ ராசிக்குள்ளேயே இருந்த குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய அந்த பாவத்துக்கு இடம்பெறுகிறார். சோ இந்த குரு பெயர்ச்சி தமிழ் புத்தாண்டு அந்த ஒரு வருடத்துக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது. சனி 11ஆம் இடத்துல, ராகு 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு 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 பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது மேஷராசிக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு 8ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ குரு இருக்கிற இடத்தோட பார்க்கும் இடம்தான் அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா குரு தசை போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அருமையான பயிற்சியாக இருக்க போகிறது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். எது மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகிறார்? தன விஷயத்துல கேஷ் ஃப்ளோ என்று சொல்லப்படுகிற இந்த பிசினஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ நெருக்கடியிலே இருப்பாங்க நிறைய பேர். அதுல எல்லாம் கொஞ்சம் ஈஸா வருது. அது எப்படி கொஞ்சம் ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் படுறது, ஒரு சுப கடனா வாங்கி ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு நம்ம போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அருமையா கொடுக்கக்கூடியதுங்க. சில பேருக்கு சுப முதலீடு செய்வீங்க. ஒரு அருமையான ப்ராஜெக்ட்ஸ்குள்ள ரொம்ப உத்வேகமாக முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் பாவத்தையும் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு தொழில் முயற்சி, புதிய ஒரு டிவிஷன் அமைக்கிறது, புதிய ஒரு டிபார்ட்மெண்ட் அமைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சில உத்வேகமான செயல்பாடுகள் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறதுங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி வர்றத ஒரு எப்படா வரும், அடுத்த லெவலுக்கு எப்படா போவோம்னு நினைச்சிட்டு இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான தருணமாக அதே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ விஷயத்துல கொஞ்சம் அபிவிருத்திக்காக நம்ம கடன் பெறுதலும் அது மூலமாக ஆதாயம் பெறுவதும் கண்டிப்பாக உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா. அந்த 8ஆம் பாவங்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோகாம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா காசு வைத்து காசு சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும். சில பேருக்கு அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல கண்டிப்பாக இப்போ வர ஒரு எலெக்ஷன் டைம் இருக்குதுங்க. நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா அதிகமாகும், கோல்டு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு குறிப்பா மேஷராசிக்காரங்களுக்கு நல்லாவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டு, அதாவது மறைமுக இன்கம் அப்படிங்கிற செலுத்தக்கூடிய அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்வமும் சந்தர்ப்பமும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் வருட பிறப்புல பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் இந்த ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டுல இருந்து வரக்கூடிய அந்த தமிழ் 24, 25 அடுத்த வருஷம் மார்ச், ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக நல்ல அமைப்புகளாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் ஒரு வருஷமா படித்துட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல பலனும், ஒரு நல்ல ஒரு அட்மிஷன் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு படிப்பு சேர்றது, இடம் விட்டு இடம் மாறி ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்றது, ஒரு வேற மாநிலம் போய் பிடித்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அம்சங்கள் மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக உண்டு. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கும் இது வரைக்கும் ஒரு பண நெருக்கடியில
ஹோம் பட்ஜெட்டை நிறுத்திட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ அதிகமாகவும், கணவன்மார்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய, ஒரு சுப விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய, ஒரு வீட்டை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறது, ஒரு கிச்சனை மாடர்னைஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஒரு சொகுசான வீட்டை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறதுக்கு, இப்போ வந்து வீட்டோட வசதியை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இல்லத்தரசிகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. இதே எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் மாற்றம், ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறது, விசா கிடைச்சி போகிறது. அது வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கேயே வந்து குடியுரிமை பெற்று அந்த பிஆர் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக, அருமையான ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபத்துக்குள்ள குரு வரும் பொழுது இது மாதிரி பண விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், ஆடம்பர விஷயத்துக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய, அது வந்து தனஸ்தானமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் பொழுது அந்த மாதிரி விஷயத்துக்காக, சொகுசுக்காகவும் ஒரு வசதிப்படுத்துகிறதுக்காகவும் நல்ல ஒரு 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 தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதுக்கு வேணுங்கிற நிதியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது முதல் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னால வந்த லாபமா இருக்கலாம், ஒரு இடத்தை விற்று வந்தக்கூடிய காசா இருக்கலாம், அல்லது இனாமாக நம்மளுடைய மனைவி மூலமாக வந்த சொத்தா, கணவர் மூலமாக வந்த சொத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு சுப கடனாக நாம் ஒரு டாப் அப் லோன் அப்படின்னு சொல்லப்படுகிற மாதிரி ஒரு லோனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பணம் போக்குவரத்து கேஷ் ஃப்ளோ விஷயத்துல வந்து மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 12 மாதங்கள் ஒரு நல்ல போக்குல இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. சனியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லவே ஒரு நல்ல லாபங்களும் பெரிய சிக்கல்களுக்குள்ள போக உள்ளாத அமைப்பும், அதே சமயத்துல கேதுவும் ராகுவும் 6-12ஆம் இருக்கிறது வந்து ஒரு வம்பு வழக்குகளை போய் பெருசா மாட்டாம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிரிகளில் ஒரு செக் வச்சிருக்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து வரக்கூடிய 12 மாதங்கள் உண்டு என்று நம்ம தெரிந்து கொள்வோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.